வணக்கம் அன்பு நெசவு சொந்தங்களே. இன்றைக்கி டானா வார்ப்பு உருவி போட்டு வச்சுருந்ததை எப்படி ஏற்றி நம்ம ஜந்தத்தில் விட போகிறதுன்னு பார்க்க போகிறோம். டானா கிராஸ் வந்துட்டு எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது என்னென்னா, நம்ம வார்ப்புலாம் பாருங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அழகாக பாருங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டப்பாவில் உருவி நேராக அந்த ஜந்தத்தில் கொண்டு போயிட்டு இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பட்டில் இருக்கிற வந்துட்டு முடிச்சை வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த பாருங்கள் கரையில் இருக்கிறத எடுக்கிறேன். இப்போ வந்து உடலில் இருக்கிறத எடுக்க போகிறேன். எடுத்த வாட்டி தான் நம்ம வந்துட்டு அந்த வார்ப்பை வந்து அந்த ஜந்தத்தில் வந்துட்டு ஏற்ற போகிறோம். பாருங்கள் டானா பாருங்கள் இப்படி கரெக்டாக நேராக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி விட போகிறேன்னு பாருங்கள். ஜந்தத்தில் பாருங்கள் கரெக்டாக பிரித்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள் ஜந்தத்தை சுற்றுதா பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்படியே வகையை பிரிச்சுட்டு நம்ம நேராக வரணும். வந்த வாட்டி பாருங்கள் அப்படியே ஜந்தத்தில் விடணும். இப்போ பாருங்கள் அந்த டானா பாருங்கள் கரெக்டாக பிடிச்சி விடணும் நம்ம, இல்லைன்னா அது கீழே மாட்டிக்கும் இலெல்லாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம பேப்பர் வைக்க போகிறோம். பாருங்கள் பேப்பர் வச்ச வாட்டி நாம் 80 சிலைக்குமே வந்துட்டு நம்ம ஒரே பேப்பர் தான் வைக்க போகிறோம், இல்லைன்னா நம்ம கீழே மாட்டி வரும். பாருங்கள் பிரிச்சுட்டு வரேன். பாருங்கள் எப்பயுமே நம்ம இந்த டானா கிராஸ் வரக்கூடாதுன்னா அதை வந்துட்டு நம்ம அந்த டானாவில் பிடிச்சி விட்டால் மட்டுமே தான் அந்த டானா கிராஸ் வரவே வராது. இப்போ பாருங்கள் பிரித்து விடுறேன். பாருங்கள் பிடிக்கிறேன். பாருங்கள் டானாவிலே பிடிக்கிறேன். பாருங்கள் அப்படியே கிராஸாக விட்டணும். அப்போ தான் நம்ம அந்த 80 சிலையும் அந்த ஒரு காயத்திலே ஏற்ற முடியும். பாருங்கள் அடுத்த கலர் மாறுது. இப்பயும் பாருங்கள் அந்த டானா பாருங்கள் கரெக்டாக பிடிச்சி விட்றேன்னு காமிக்கிறேன். பாருங்கள் வகையை பிரிச்சுட்டு வரணும். நம்ம அழகாக பிரிச்சுட்டு வரணும். பிரித்து வந்துட்டு நம்ம ஜந்தத்தில் வந்துட்டு அப்படியே கிராஸாக ஏற்றணும். நேராக ஏற்றினோன்னா கீழே கண்டிப்பாக மாட்டிக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் டானாவை பாருங்கள் பிடிச்சி விடுவேன். பாருங்கள் நான் அந்த இடத்துலையே பாருங்கள் பிடிச்சி விடுவேன். பார்த்தீங்களா, இப்படி வந்தால் நமக்கு டானா கிராஸ் எப்பயுமே வரவே வராது. பாருங்கள் இப்படி கிராஸாக ஏற்றணும். நம்ம நேராக ஏற்றக்கூடாது. நேராக ஏற்றினா அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். நம்ம இல்லைனா வார்ப்பு சுற்றும் போது நமக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பேப்பர் வைக்கிற மாதிரி வரும். இந்த வார்ப்பு வந்துட்டு கொஞ்சம் டானா வார்ப்புங்கிறது வந்து கொஞ்சம் சல்லு டைட்டாக வரும். நம்ம அதெல்லாம் சரி பண்ணி தான் நம்ம ஏற்றணும். பாருங்கள் நான் ஏற்றுறது பாருங்கள் டைட்டாகவே இருக்கும். பாருங்கள் அப்படியே கிராஸாக ஏற்றணும். நம்ம இப்படி நம்ம சரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த டானா கிராஸ் வந்து வரவே வராது. இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு எப்படி விடுறாங்கங்கிறத நம்ம காமிக்கிறோம். பாருங்கள் அவங்க 2 கையிலையும் 2 பட்டையும் பிடிச்சிக்கிறாங்க. காலில் ஒரு டப்பா இருக்குது பாருங்கள், அந்த டப்பாவில் தான் அவங்க மிதிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஜந்தம் வந்துட்டு பின்னாடி சுற்றும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பெல்ட் போட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பாருங்கள் எப்படி விடுறாங்க பார்த்தீங்களா. பாருங்கள் தெரியும், நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். 2 கையிலையும் 2 பிடிச்சிக்கிறாங்க. பாருங்கள் அந்த ராட்டை பாருங்கள் சுற்றுது பார்த்தீங்களா. அப்போ தான் நமக்கு அந்த ஜந்தம் வந்து பின்னாடி வந்துட்டு நமக்கு சுற்றுறது வந்து நமக்கு நல்லா வரும். ஏன்னா அம்மா வந்துட்டு காலில் வச்சு மிதித்தா மட்டும்தான் நம்ம அந்த ஜந்தம் வந்து போகும். இப்படியே தான் நம்ம 80 சிலையுமே ஏற்றி முடிக்க போகிறோம். பாருங்கள் இப்போ பாருங்கள் டப்பா காலி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வார்ப்பை ஏற்றி முடிச்சிட்டோம். நாங்கள் அடுத்தது வந்துட்டு பண்ணை கட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து அங்கே கோலில் பாருங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து பண்ணை கட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். பாருங்கள் பண்ணை கட்டி வச்சுருக்கேன். இந்த பண்ணையில் தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஊசியிலையும் நம்ம வந்துட்டு அந்த இலையை வாங்க போகிறோம். பாருங்கள் நாங்கள் அறுத்து தரேன். பாருங்கள் எங்கள் அம்மா ஊசியில் வச்சுட்டு அந்த வார்ப்பை வந்துட்டு பண்ணையில் வாங்குறாங்க. பாருங்கள் அந்த இலையை இப்படியே தான் நம்ம அந்த பண்ணை ஃபுல்லுமே போடணும். நம்ம இப்போ பாருங்கள் நான் எடுத்து கொடுப்பேன். அம்மா வந்துட்டு இலையை போடணும். அது கணக்கு போட்டு தான் நம்ம 48 இன்ச்சுக்கு நம்ம போடணும் நம்ம அந்த இலையை. அப்போ தான் அந்த ஃபுல்லாக சரி வரும். இப்போ பாருங்கள் நான் எல்லாம் செட் பண்ணி முடித்த வாட்டி பாருங்கள் அப்படியே எடுத்து அந்த பீமில் வந்துட்டு நம்ம அதை வந்து கட்டிக்கணும். நம்ம கட்டின வாட்டி பாருங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள் இனிமேட்டு இப்போ ஓட்ட தயாராகிடுச்சு நமக்கு. இப்போ வந்துட்டு நான் பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு காமிக்க போகிறேன். பாருங்கள் நல்லா சுற்றுது பார்த்தீங்களா. இப்படியே தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதையும் செய்யணும். பாருங்கள் அணி வந்துட்டு இப்படி அத்து விடுறதும் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த அணி அத்து விட்டுட்டே தான் நம்ம வந்துட்டு வேலையை செய்ய முடியும். அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு சிலைக்கும் அணி வரும்போதெல்லாம் நம்ம அத்து விடணும் இந்த மாதிரிட்டு. இப்போ பாருங்கள் நான் சுற்றுறது எப்படின்னு காமிக்க போகிறேன். பாருங்கள் அப்படி சுற்றணும், அழகாக சுற்றணும். இப்படி தான் நம்ம டானா வார்ப்பு வந்து சுற்றி நம்ம நெசவு தொழிலாளர்கள் வந்து வாழ்க்கையில் வந்துட்டு இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பயணிக்கிறோம்.